உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பை பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். ஏன் இந்த ஆகஸ்ட் மாசம் இவ்வளவு உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அப்படின்ற விவரத்தை நம்ம போடுறோம்னா, ரிஷபத்துல நல்லா பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி இந்த மாசம் தொடங்கும் போது உங்களுடைய ராசியில் இருப்பார். ஆனா 3ஆம் தேதியே ஒரு பயிற்சியாகி தனஸ்தானத்துல ஸ்ட்ராங்கா உட்கார போறார். தனஸ்தானாதிபதி 5ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி நிலையில இருந்து 6ஆம் தேதி பயிற்சியாகி 3ஆம் பாவத்துக்கு வந்துருவார். அடுத்தது பாத்தீங்கன்னா, சிவராஜ யோக அமைப்பு ஒரு புறம் உங்களுக்கு 3ஆம் பாவத்துல குரு உச்சத்திலையும் சனி பகவான், அதாவது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வக்ர நிலையிலையும் சூரியனோட இணைஞ்ச இந்த குரு சிவராஜ யோக அமைப்புல 17ஆம் தேதி வரைக்கும் இருந்து 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதுவும் சூரிய பகவான் தனது சொந்த வீட்டுக்கு போக போறார். சொந்த வீட்டுக்கு போறது அவ்வளவு மிகச்சிறந்த அமைப்பு. அப்போ ஒரு புறம் யோக நிலையிலையும் மறுபுறத்துல சுய தன்னுடைய வீட்டிலையும் நின்று சூரியனால மிக பிரகாசமான நிலைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு உருவாக போகுதுன்றதுதான் இந்த இடத்துல உண்மை. அதுலயும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பஞ்சமஸ்தானத்துல போய் நின்னால் நீண்ட நாள் கனவு நிறைவேறும், நினைச்சதை ஜெயிப்பீங்க. அதே நேரத்துல ஆசைகள் கைகூடி வரும். உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களுக்குரியவங்க, உங்களை சார்ந்தவங்க உங்களோட இணைஞ்சு நிற்கக்கூடிய அருமையான தருணமா இது இருக்க போகுது. குறிப்பா என்னை பொறுத்தவரையும் ரிஷபராசிக்கு ஒரு ஹைலைட் என்னன்னா, சனி பகவான் வக்ர நிலையில இருந்து உங்களுடைய ராசி பாக்யாதிபதியும் 10ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்துல நின்று, நான் மீண்டும் சொல்றேன், ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், இந்த சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை மிகச்சிறப்பா பயன்படுத்திக்கிங்க. காலங்களும் நேரங்களும் எல்லாமே நமக்கு சாதகமா எல்லா நேரத்திலையும் அமையாது. அவர் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு மிக பாக்கியமா நினைச்சு நீங்க யோசிக்காம பல நற்செயல்களை நீங்க செய்யணும். ஒரு தொழிலை தொடங்கணும், ஒரு வேலையில நாம ஸ்ட்ராங்கா இறங்கி இன்னும் ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கணும், ஒரு வீடு கட்டணும், பூமி வாங்கணும், நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றணும். இப்படி நிறைய விஷயங்கள் உங்க கனவுகளில் இருக்கும். அப்போ அந்த கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானால கிடைக்கும். அவர் இப்போ வக்ர நிலையில் இருக்கார். இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுக்கு குரு உச்சத்தில் இருக்கிற குரு பார்வை அவருக்கு கிடைக்குது. அப்போ இந்த மாதம் முழுவதும் இந்த நிலை நீடிக்கும். அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா யோசிக்காம நீங்க செய்ய வேண்டிய வேலையை தாமதப்படுத்தாம வேகமா இறங்கி செயல்படுத்துங்க. அது பெரிய லெவல் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வேலை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி நீண்ட நாட்களா தடையாகி நின்று அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை உண்டாக்கக்கூடிய அருமையான அழகான காலகட்டமா இது இருக்க போகுது. மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா சொல்லணும்னா, உடன் பிறந்தவங்களாலையும் தந்தை வழி சொந்த பந்தங்களால நீண்ட நாளா உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி தடைப்பட்டு நிக்குதுன்னு நினைச்ச அந்த மாதிரியான பிரச்சனைகளும், அதே நேரத்துல தாய்மொழியில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், உறவினர்கள் ரீதியிலையும் சரி, நீண்ட நாள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, இந்த காலகட்டங்களில் இறங்கி செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு உடனடியா கிளிக் ஆயிடும். அது மட்டுமல்ல, நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன வேலையில இருக்கீங்க, ஒரு சிறு குறு தொழில் இருக்கிறீங்க, ஒரு வியாபார ரீதியில் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒரு லேபரா இருக்கேன். பட் அந்த லேபர் வேலையினால என்னால பெரிய லெவல்ல உத்தியோக லெவலுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலையில எனக்கு வருமானங்கள் இல்லை.
அது என் குடும்பத்துக்கு பத்தல, நாளுக்கு நாள் கடன் சுமைகள் தான் அதிகரிக்குது, இதுல இருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து இன்னும் வேற இடத்துக்கு வேலைக்கு உண்டான முயற்சிகள் பண்ணலாம். இன்னும் சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களை தேடியே வரும், அதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் அது இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த வேலை செட் ஆகல, ஆனா நான் ஒரு தொழிலை தொடங்கலாம், ஒரு சின்ன தொழிலை தொடங்கி இதுல இருந்து பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் உண்டாக்கலாம்னு நினைச்சவங்களுக்கு இப்ப இது ஒரு அருமையான காலகட்டம். மூவ் பண்ணுங்க, அருமையான ஒரு வேற லெவல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த குரு பார்வையால உங்களுக்கு மிகச்சிறந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்குது. அந்த அனுகூலத்தினுடைய பிரதிபலனால பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா நீங்க உண்டாக்க போறீங்க. அந்த சக்சஸ்ஃபுல் எந்த அளவுக்கு இருக்கும்னா, உயர்தர வளர்ச்சிக்குரிய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் கிடைக்கும். அந்த யோகம் எப்படி வேணாலும் கிடைக்கும். அதை நீங்க செய்யக்கூடிய தொழில் ரீதியில சடன் பிக்கப், அது உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்டை கொடுத்து அந்த ப்ராஜெக்டை வேற லெவல்ல சக்சஸ்ஃபுல்லுக்கு கொண்டு போய் நிறைய ஆர்டர்ஸ் குவியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல மேனேஜ்மெண்ட் உண்டாக்கிடுவீங்க. ஏன்னா ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எதுலையும் போல்டா இறங்கி செயல்படுவீங்க. தன் சுய திறமையில வளர்ச்சி அடையணும், உண்மையான உழைப்பாட உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க. அது மட்டுமல்ல, தான் வளர்றது மட்டும் அல்லாம தன்னை சார்ந்தவங்களையும் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க. எல்லாத்த விட மனசாட்சிக்கு நேர்மையா இறங்கி செயல்படணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி ஒரு நல்ல குணமும் நல்ல சிந்தனைகளும் உடைய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து ரொம்ப ரொம்ப நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் தெரியலையேன்ற ஒரு குழப்பத்தோட பல விஷயங்களில் நீங்க மன உளைச்சல், உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை காயப்படுத்துறது, யாரெல்லாம் ஒரு காலகட்டத்துல உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே உங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோ, உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்களோட ஒரு பயம். இப்ப வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில பலவிதமான மன அழுத்தங்களை சார்ந்து நிற்கிறீங்க. அப்பேற்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு இதிலிருந்து ரிலீஃப் ஆகி ஒரு தொழில் ரீதியில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வச்சு புது நட்புகளாலையும் பழைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாகவும், புது நட்புகளை உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போய் ஒரு வளர்ச்சி பாதையில நிறுத்தக்கூடிய அருமையான காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. குறிப்பா இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள், உங்களுடைய பிளஸ் ஆர் மைனஸை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. எதுவா இருந்தாலும் உங்களோட வச்சுக்கோங்க. தயவு செய்து நாம் ஒண்ணு சொன்னா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமே நினைச்சு நீங்க யதார்த்தமா பேசுனீங்கன்னா அது பெரிய லெவல் உங்களுக்கு டிராபேக் ஆயிடும். ஏன்னா நீங்க வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தர்னா நீங்க பாதிக்கப்படணும், பலவீனம் அடையணும்னு நினைக்கிறவங்க 9 பேர் இருக்காங்க நான் சொல்லுவேன். ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் நீங்க எப்பவும் நல்லதையே நினைச்சு வாழ்றீங்க, யதார்த்தமா தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களை மட்டும் மத்தவங்க ஏதோ ஒரு ஆப்போசிட்டாவே ஒரு போக்கஸ்ல அவங்க பாக்குறாங்க. ஏதோ ஒரு விதமான நீங்க ஒரு நெகட்டிவாகவே நீங்க மட்டும் வளர்ற மாதிரி, அவங்க எல்லாம் கஷ்டத்துல இருக்கிற மாதிரி. ஆனா உங்க கஷ்டம் நீங்க வெளியில காட்டிக்க மாட்டீங்க, அதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில கௌரவமா மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க பார்வைக்கு நீங்க என்னவோ அவங்களுக்கெல்லாம் துரோகம் செஞ்ச மாதிரியும், கூட பிறந்தவங்கல இருந்து உங்களுடைய பழக்க வழக்கத்துல இருந்து யதார்த்தமா உங்களை பாக்குறவங்க வரைக்குமே இப்படிதான் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சில சூழல்கள் உங்களுக்கு இருக்கு. அதனால சில விஷயங்களை எதை பகிர்ந்துக்கணுமோ அது மட்டும் பகிர்ந்துக்குங்க, மற்றது எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்ரெட்டாவே மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. அடுத்தது எந்த ஒரு விஷயங்களை நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் தயவு செய்து விளம்பரம் இல்லாம செய்யுங்க, விளம்பரப்படுத்தாதீங்க. அதே நேரத்துல சொல்லிட்டு செய்யலாம்னு நினைக்காதீங்க, மனசுல வச்சு முடிச்சுட்டு எதை வேணாலும் நீங்க சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அதை தயவு செய்து விளம்பரப்படுத்தாதீங்க, மனசுக்குள்ளேயே வச்சு அதை முடிக்க பாருங்க. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா மனைவி கிட்டையும் பிள்ளைகள் கிட்டையும் அதே போல கணவர்கிட்டையும் பிள்ளைகள் கிட்டையும் ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரையிலையும் யதார்த்தமா முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா நிதானமா சில பிரச்சனைகள் இருந்தா அழகா நாசுக்கா பகிர்ந்துக்க. இங்க கோபப்பட்டாலும் ஆத்திரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டாலும் அது பெரிய லெவல்ல குடும்பத்துல
பிளவுகளை உண்டாக்கிடும். ஏன் இதை சொல்றேன்னா, கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்கள் நிறைய பேர் கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவங்க அதிகம். அந்த பாதிப்புகளால இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு சேர முடியுமான்னு நினைச்சு ஏக்கத்திலையும் மீண்டும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்புலையும் இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அதனால இந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அதே நேரத்துல தொழில் வேலை மட்டுமல்ல, வேலை அதாவது அரசு உத்தியோகத்திலையும் சரி, ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, பெரிய லெவல்ல திருப்பங்கள் கிடைக்க போகுது. இந்த மாசம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்ரமும் பிளஸ் உச்ச குருவானுடைய பார்வையும் சிவராஜ்யோக அமைப்பும் சூரிய பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ். அப்போ புதிய பல விஷயங்கள் எடுக்க போறீங்க, அதுல நிறைய ரெக்கார்டை உண்டாக்க போறீங்க. குறிப்பா சொல்லணும்னா சில அவார்டுகள் வாங்குறதுக்கு உண்டான சாதனைகள் உருவாக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. அதே நேரத்துல இந்த காலகட்டங்களில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் நீங்க அடைய போறீங்க. இத்தனைனால மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க, உங்களை வச்சு இதுக்கு மேல நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க. வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடி வரப்போகுது. இப்ப மூவ் பண்ணுங்க, கிடைக்கும். இதுக்கு முன்னாடி தவறி போயிடுச்சுன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்குங்க. நடந்த நெகட்டிவ் நினைச்சு இந்த பாசிட்டிவ் மிஸ் பண்ணிடாதீங்க. மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல பாசிட்டிவான பிரகாசமான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. அது பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது. யோசிக்கவே வேண்டாம். எப்பேற்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள் உங்ககிட்ட திணிக்க வந்தாலும் அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. யார் உங்களை பத்தி தரக்குறைவாகவோ, உங்களை பத்தி உன்னால முடியாது, உன்னால செயல்படுத்தல் ஆகாதுன்னு சொன்னாலோ அது எதையும் எடுத்துக்க வேண்டாம். நீங்க உங்களுடைய கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க. உங்க சக்சஸ்ஃபுல்ல யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலத்தை உருவாக்க போறீங்க. கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள், நிறைய இழப்புகள், நிறைய பாதிப்புகளை சந்திச்சாச்சு. வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில உச்சகட்டத்துல குடிகட்டி பறக்கக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்களா தான். வேலையில உங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான அங்கீகாரத்தை உருவாக்க போறீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் குடும்பம், பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா இணைய போகுது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில வேலைகளிலும் சில தேர்ட் பர்சனுடைய என்ட்ரியால அவங்களுடைய சிந்தனைகள் மாறுதே. இதுல இருந்து மாற்றங்கள் பிறக்குமான்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், அவங்க மீண்டும் உங்களோட இணைஞ்சு நீங்க சொல்ற பேச்சை கேட்டு மிகச் சிறப்பான பாதையில அவங்க பயணம் பண்ண போறாங்க. அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப அருகாமையில் இருக்கு. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்க போகுது. இதுல குறிப்பா பிள்ளைகளுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீரப்போகுது. பெற்றோர்களுடைய கவலைகளை ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போறீங்க. திருமண தடை நீங்கி ரொம்ப நாளா வயது மீறி திருமணம் நடக்கலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்க போகுது. ஆக இந்த மாதம் ஒரு அருமையான அதற்குண்டான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது. அதனால ஆகஸ்ட் மாதத்தை பயன்படுத்துங்க. கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 15 பாதிக்கு மேல 16 17க்கு மேலே எல்லாம் நிறைய சுப காரியங்களும் சுப விஷயங்களும் நீங்க ஈடுபட போறீங்க. வீடு பூமி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய போகுது. நிறைய பேர் இடமாற்றங்களுக்குரிய ஒரு வாடகை வீடு மாறுறதுக்குண்டான ஆப்ஷன் கூட அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சுபகாரியங்கள் குடும்பத்துல நடக்க போகுது. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. ஆக இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க. சூழ்ச்சிகளால உங்களை ஏதாவது ஒரு விதத்துல நீங்க கீழே விழணும், நீங்க பாதிக்கப்படணும் நினைச்சவங்களுக்கு எதிரில ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான திருப்பங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அது எந்த விதத்திலையுமே மாற்றம் இல்லை. இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றதுக்கு காரணமும் பாத்தீங்கன்னா 100% இந்த மாதத்துல அவ்வளவு கிரக அமைப்புகள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே
உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு அமைப்புகளாக இருக்கிறதுனால இது அதற்கு ஒரு முதல் வெற்றிப்படியா இருக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுங்க, அது ஆகச் சிறந்தது. ஏன்னா ஜாதகத்துல திசா புத்தி அவசியம். சர்வாஷ்ட வர்க்க பரல் இதே சூரியன், குரு, சனி பகவான் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க எவ்வளவு வலிமையா இருக்காங்கன்றதை பொறுத்து அந்த பரல்கள் வச்சு நாம சொல்லலாம். அந்த பரல்கள் 3க்கு கீழே வந்துட்டா நெகட்டிவா வேலை செய்யும். 3க்கு மேல 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துடுச்சுன்னா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஹை லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதனால ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வெற்றி பாதையா இருக்கும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.